முடியாது. அதாவது மயிலுக்கு பயந்து இந்த வலை போட்டிருக்கோம், சுற்றி வலை கட்டி மேலேயும் கட்டி மேலேருந்தும் பறந்து வர முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளுக்காக நாங்கள் இது போட்டிருக்கோம். இது வந்து சிறுகீரை. இது இங்கே போட்டிருக்கிறது ஃபுல்லாக வந்து சிறுகீரை. நாங்கள் வந்து கடையில் வாங்கினோம் சீடு. இந்த இடத்துல சிறுகீரை போட்டிருக்கோம். இதில் வந்து தண்டைக்கீரை, அது நல்லா வளர்ந்துருக்கு. அந்த சைடு அந்த இதில் இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. ரெட் கலர் சிவப்பு கீரை, தண்டங்கீரை தான் சிவப்பு கீரை. இது கிரீன் கீரை, வெண்டை. ஆமா, இது வெண்டை, இது வெண்டை. ரெண்டு வெண்டை போட்டுருக்கீங்க. இந்த சைடு எப்போ என்ன வரும்? தக்காளி, கத்திரி. இதெல்லாம் ஆர்கானிக் தான். ஆமா, எல்லாமே ஆர்கானிக். நாங்க வந்து சாணி உரம் மட்டும் போட்டு இதை வளர்க்க போறோம். சரி சரி. ஃபியூச்சரில் வந்து நம்ம செஞ்சுட்டு இனி வந்து இன்னும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த இதை வந்து டெவலப். இது வந்து ஒன்லி வீட்டுக்கு தான். நம்ம ஆமாம், வீட்டு அவசியத்துக்கு மட்டும்தான். நம்ம வீட்டு அவசியத்துக்கு, சொந்த அவசியத்துக்கு. க்ரீன் ஹவுஸ் மாதிரி போட்டதுனால மயில் தொல்லை இருக்கு. ரொம்ப மயில் தொல்லை இது பண்ணதுக்கு தான் க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஆனால் கரடினா டக்குன்னு வந்துடும், பிரச்சனை இல்லை. இதை வரைய உடச்சிட்டாலும் வந்துடும். கரடி, மிளாலாம் உள்ள அது சின்ன இதெல்லாம் சாப்பிடாது. இது மயில் தான் ரொம்ப தொல்லை. மயில் தான் தொந்தரவு.